வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஏ வத்தன் மேரே வத்தன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான பேட்ரியாட்டிக் படம்னு சொல்லலாம். அமேசான் பிரைம்ல டைரக்ட் ஓடிடி படமா இந்த படம் வெளியே இருக்கு. சாரா அலி கான் தான் இந்த படத்தோட லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போலீஸ் அதிகாரிகள் ஒரு பில்டிங்கை செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த டீமுக்கு ஹெட்டா ஜான் அப்படின்ற நபர் தான் இருப்பாரு. இப்ப பில்டிங்ல இருக்க எல்லாரையும் கீழே இறங்க சொல்லிட்டாங்க. அவங்களும் பயந்து வேக வேகமா இறங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் உஷான்ற பொண்ணு இறங்குறதுக்காக வராங்க. ஆனா போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்களை கன் பாயிண்ட்ல நிறுத்தி இருக்காங்க. இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 1930ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. உஷாக்கு இப்ப 10 வயசு தான். இங்க இருக்க சார் இருக்காரு பாத்தீங்களா, உப்பு சத்தியாகிரகம்னா என்ன அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறத பத்தி வெள்ளக்காரங்களுக்கு தகவல் போயிருது. இப்ப வெள்ளக்காரங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சாரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சார் எதுக்காக அடிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி உஷா இருக்காங்க பாத்தீங்களா, தடுக்கிறதுக்காக போறாங்க. அதனால உஷா மேலயும் காயெல்லாம் ஏற்பட்டது. இந்த தகவல் உஷாவோட அப்பாக்கு தெரிய வந்துருது. அவரை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீ எதுக்காக குறுக்கெல்லாம் போன அப்படின்ற மாதிரி பொண்ணை திட்டுறாரு. இப்ப பொண்ணை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. பொண்ணும் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. இப்ப வெளியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல வந்து சகஜமா பேசிட்டு இருக்காரு. உனக்காக அப்பா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி புதுசா வாங்கின ரேடியோவை காட்டுறாரு. அந்த ரேடியோல இவங்களும் பாட்டெல்லாம் வைக்கிறாங்க. சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருமே சந்தோஷப்படுறாரு. அப்படியே 10 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் இவங்க டீம் கூட சேர்ந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரரோட வண்டி ஒரு குழந்தை மேல இடிச்சிரும். அந்த குழந்தைக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கு. இதனால தான் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெள்ளக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய அதிகாரிகள் எல்லாம் இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுறாரு. அதிகாரிங்க இங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிக்க பயந்த நிறைய பேர் இந்த கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. ஈரன் டீமுக்கு ஹெட்டா பல்வீர் சிங் அப்படின்ற ஒரு நபர் தான் இருப்பாரு. கொஞ்சோண்டு ஆட்கள் தான் வந்தாங்க. அதுக்கே மக்கள் எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. இந்த பயத்தினால தான் நம்மள அடிமை பத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரன் டீமை பொறுத்த வரைக்கும் கௌஷிக் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் இந்த மாதிரி போராட்டத்துக்கெல்லாம் போறாங்கல்ல, இத பத்தி அப்பாக்கு தெரியாது. ஆனா வீட்ல இருக்க பாட்டிக்கு நல்லாவே தெரியும். உஷாவோட அப்பாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. புதுசா ஒரு காரும் தந்திருக்காங்க, வந்து பாரு அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிடுறாரு. இவங்களும் பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா பிரிட்டிஷோட கொடி தான் காருக்கு முன்னாடி இருக்கு. இத பாக்குற இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. வாமா கார்ல ஏறு அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிடுறாரு. இந்த கார்ல என்னால ஏற முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களோட எண்ணமும் அப்பாவோட எண்ணமும் ஆப்போசிட்டா இருக்குல்ல. நான் பண்றத பத்தி எல்லாம் என்னோட அப்பாக்கு தெரிஞ்சதா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கௌஷிக் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க இந்த இடத்துல சமாதானம் எல்லாம் பத்துறாரு. இப்ப பல்வீர் சிங்கும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இந்த சுதந்திர போராட்டத்துக்காக நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நகை தேவைப்பட்டா நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் எவ்வளவு வேலைனாலும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரே தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரன் மாதிரியே ஃபகத் அப்படின்ற ஒரு நபரும் உயிரே தருவேன்னு சொல்றாரு. உங்க ரெண்டு பேர் மாதிரியே எல்லாரும் நினைச்சாங்கன்னா நமக்கு சீக்கிரமா ஃப்ரீடம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி பல்வீரும் சொல்லிட்டு இருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பிளேஸ் மாதிரி தான் செயல்படும். ஆனா இவங்களுக்கு மக்கள் கிட்ட கொடுக்குற மாதிரி சில பேம்ப்ளெட் எல்லாம் ரெடி பண்ணோம். அது வேற ஒரு இடத்துல தான் ரெடி ஆகும். இப்ப ரெடி ஆயிடுச்சு, போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப ஈரனும் கௌஷிக்கும் வாங்குறதுக்காக வராங்க. இன்னும் வேலை போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு வீட்ல மியூசிக்கோட சவுண்ட் கேக்குது. சரி பாப்போன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க திருட்டுத்தனமா பாக்குறத அவங்க ரெண்டு பேருமே கவனிச்சிடுறாங்க. ஏன் அங்க இருந்து பாக்குறீங்க, உள்ள வந்து பாருங்கன்ற மாதிரி உள்ள வெல்கம் பண்றாங்க. நீங்களும் ஆடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரெல்லாம் சேர்ந்து ஆட வச்சிட்டு இருக்காங்க. இவரோட வீட்டுல நிறைய ரேடியோ எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இவ்வளவு ரேடியோ வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் இன்ஜினியர் தான், ரேடியோ எல்லாம் எனக்கு ரெடி பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க டீம்ல ஃபகத்னு ஒரு நபர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபகதுக்கு போலியோ வந்து ஒரு கால செயல் இழந்து போயிருக்கும். இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ராம் அப்படின்ற ஒரு நபர் ஃப்ரீடத்துக்காக நிறைய போராடுவாரு. அவர் சம்பந்தப்பட்ட நியூஸ் அடிக்கடி வரும். இவங்க மூணு பேருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் சம்பந்தமா பேசிக்கிறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட கோவப்பட்டதுக்காக சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு வெள்ளக்காரங்களை பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பிடிக்காதுன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களும் உடச்சி பேசிடலாம் நினைக்கிறாங்க. அவங்க நம்மள அடிமை பத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்னமா பேசிட்டு இருக்க, வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவே நிறைய மாறி இருக்கு. ஒருவேளை வெள்ளக்காரங்க இந்த நாட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா இந்த நாட்டுக்கு என்ன ஆகும் கூட என்னால யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணத்தோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசுறாங்க. காங்கிரஸ் தான் இங்க போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், உண்மையை சொல்லு, நீ காங்கிரஸ் இயக்கத்துல இருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ இருக்க கூடாது, என் மேல பிராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களும் தலையில கையை வச்சு பிராமிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க தான் உண்மையில அந்த இயக்கத்துல இருக்காங்கல்ல, அந்த
அதனால கொஞ்சம் தள்ளி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்து கவனிக்கிறாங்க. அப்ப இதுக்கப்புறம் இருக்க கூடாதுன்னு சொன்னார்ல, ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. திரும்பி அந்த கூட்டத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்ப காந்தியை பார்க்கறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வராங்க. வாசல்ல போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு தரதுக்காக இருக்காங்க. அந்த போலீஸ பாக்குறதுக்கே கௌஷிக்கு செம்ம பயமா இருக்கு. இப்ப காந்தி கிட்ட எல்லாருமே ஒவ்வொரு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அப்ப கௌஷிக்கும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வாசல்ல போலீஸ நான் பார்த்தேன். அவங்கள பார்த்தனே எனக்கு ஒரு பயம் வந்தது. இந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம எதுக்காக போலீஸ பார்த்து பயப்படணும்? இது நம்ம நாடு. நம்மளோட சுதந்திரத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அது நம்ம மனசுல ஆழமா இருந்தா போதும். இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி காந்தி சொல்றாரு. பிரம்மச்சரியா இருந்தா தானே போராட்டத்தை தீவிரமா பண்ண முடியும். அதனால ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் பிரம்மச்சரியா மாற சொல்லி நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி காந்தி கிட்ட சொல்லிட்டாங்க. அது அவங்க தனிப்பட்ட முடிவு, நான் சொல்ல முடியாதுன்னு காந்தி சொல்லிட்டாரு. ஆனா இங்க இருக்க ஈரின் இருக்காங்கல்ல, நான் பிரம்மச்சரியா மாறுறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஈரின் கௌஷிக்கும் எந்திரிச்சு நிப்பாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா கௌஷிக்கு இவங்க நின்னதை பார்த்தே ஷாக் ஆயிடுறாரு. அவர் எந்திரிக்க மாட்டாரு. இப்ப இவங்க எல்லாருமே இந்த இடத்துல சபதம் எல்லாம் எடுக்கிறாங்க. ஃபேமிலி வந்துட்டா போராடுற எண்ணம் போயிடும்ல, அதனால தான் இந்த மாதிரி சில ஆட்கள் சபதம் எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஈரின் எடுத்துடுறாங்க. இப்ப வெளியே வந்தவங்க நீ எதுக்காக எடுக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் எடுக்கலன்றது உனக்கு தெரியாதா? நீ எதுக்காக முதல்ல எடுத்த? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனா நம்ம ரெண்டு பேருக்குமே போராட்டம் தான் முக்கியமா இருக்கணும். நீ எதுக்காக எடுக்கல அப்படின்ற மாதிரி திரும்பி கோவப்பட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. திரும்பி போராட்டத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இவரும் அந்த இடத்துக்கு வராரு. இவர் திரும்பி வந்ததுனால ஈரின் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்க போராட்டத்தை பத்தி எல்லாம் அடிக்கடி ரேடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. ஈரினும் அதெல்லாம் மும்முரமா கேட்பாங்க. ஆனா அப்ப இவங்களோட பக்கம் திரும்பும் போது மட்டும் இவங்க வேடிக்கை பாக்குற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப வேற ஒரு போராட்டத்துல இவங்க கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஏத்தி இருக்க கொடியை எல்லாருமா சேர்ந்து இறக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட கொடியை இறங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி திரும்பி அந்த இடத்துல ஏத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கவங்க எல்லாம் போலீஸ் பயங்கரமா அடி அடி நடிக்கிறாங்க. எல்லாருமே அடி வாங்கறத ஈரின் கவனிக்கிறாங்க. அதை மீறியும் இவங்க ஏத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரினையும் பிடிச்சி அந்த இடத்துல அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஈரின் இருக்காங்கல்ல, வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்லி சொல்லி எந்திரிக்கிறாங்க. ஆனா போலீஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை பயங்கரமா அடிச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாமே உள்காயமா தான் இருக்கும். அதனால அப்பாக்கு பெருசா டவுட் வரல. போராட்டத்துல நடந்ததை பத்தி எல்லாம் பாட்டி கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி தான் இவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல ஒரு இயக்கம் மாதிரி செயல்பட்டாங்கல்ல, அது போலீஸ்க்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி போராட்ட குழு இருக்கிற எல்லா இடத்துலயும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இதெல்லாம் பாக்குற ஃபகத் பயங்கரமா கோவப்படுறாரு. நம்மளால ஒரு தகவலை அந்த இடத்துக்கு பாஸ் பண்ண முடியல, அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈரினும் சொல்யூஷன் ஏதாவது யோசிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நமக்குன்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரேடியோ ஸ்டேஷன்லாம் யாரும் ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அதை மீறி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரெண்டு பசங்க ரொம்ப பயந்துடுறாங்க. ஆஹா, நீங்க இந்த மாதிரிலாம் போறதுனா நாங்க இருக்க மாட்டோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கௌஷிக்கு ஈரின் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்காரு. ஃபகத் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது நல்ல ஐடியா தான், ஆனா எப்படி அதை பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ஒரு இன்ஜினியரை மீட் பண்ணாங்கல்ல, அவரை திரும்பி போய் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. எங்களுக்காக இந்த விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணி தரணும்னு கேக்குறாங்க. நம்ம பண்றது மட்டும் வெள்ளக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க, என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சுதந்திரத்துக்காக இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சரி, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் பண்றேன், ஆனா அதை ரெடி பண்றதுக்கு எப்படியும் 4000 ரூபாய் ஆகும், உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கும். இவங்களும் எல்லா இடத்துலயும் பெரட்டலாம் நினைக்கிறாங்க. அப்படி பெரட்டி கூட இவங்களால 500 ரூபாய் தான் பெரட்ட முடியுது. போராட்டம் பண்றதுக்கு காசு கூட தடையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி பாட்டி காசை தராங்க. ஏன் பாட்டி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க களத்துக்கு போய் போராட முடியும், என் வயசுல களத்துக்குலாம் போய் போராட முடியாது, எனக்கும் சுதந்திரம் ரொம்ப முக்கியம், வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஈரினும் அழுதுகிட்டே வேகமா பாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபார்மர்லாம் வச்சிருப்பாரு. இன்ஃபார்மரா இருக்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குரூப் பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. இப்ப அந்த இன்ஜினியர் மூலியமா இவங்களும் ரெடி பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஜினியரும் பக்காவா எல்லா செட்டப்பையும் பண்ணி தந்துடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஆபீசரும் வெளியே இருந்து கவனிக்கிறாரு. இவங்க நினைச்ச மாதிரி பேசுறதெல்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா இந்த விஷயத்தை எந்த டைம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நைட்டு 8:30 மணினா எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா 8:30 மணிக்கு நீ வீட்டுல என்ன போய் சொல்லிட்டு வருவ அப்படின்ற மாதிரி ஈரினை பார்த்து கேக்குறாங்க. ஈரினும் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட போய் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னைக்குதான் இவங்க முத வாட்டியா பேச போறாங்க. காங்கிரஸ் ரேடியோ அப்படின்ற மாதிரி பேரை வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருவாங்க. நம்ம போராட்டத்தை எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு இதெல்லாம் தெரியும்ல, அதனால பாட்டியை இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க.
அதே மாதிரி நிறைய பகுதியில இருக்கவங்களும் இந்த விஷயத்த கேக்குறாங்க. ஓஹோ, இந்த மாதிரி புதுசா ஒரு குழு ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த குழு பேசுறத ரெகுலரா கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரினோ வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வராங்க. என்னம்மா இவ்வளவு லேட்டா வர அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. மார்டின் சார் தெரியும்ல, அவர் மூலியமா நான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்றாரு. இவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, போக போக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் நிறைய பேரை கேட்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நியூஸ் பேப்பர்ல இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா நிறைய பேர் இவங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு குரூப் நமக்கு காட்டுறாங்க. இந்த குரூப்ல தான் ராம் அப்படின்றவர் இருக்காரு. அதாவது இவங்க 3 பேருக்கு ராம்னு ஒருத்தரை பிடிக்கும்ல, அந்த ராம தான் நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஆட்கள் எல்லாம் திரட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வெள்ளக்காரங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரேடியோ செயல்படுறது இவங்களுக்கு தெரிய வந்துருது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஈரினோ லேட்டா வராங்க. பார்த்தா வீட்டுல மார்டின் சார் இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பேசி முடிச்சுட்டு மார்டின் அங்க இருந்து அனுப்பிடுறாரு. எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க உண்மையிலேயே பண்ணிட்டு இருக்க விஷயத்த பத்தி சொல்லிடுறாங்க. என் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணிட்டு உன்னால எப்படி இப்படி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த ரூம்லயே இரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்ல போட்டு இவங்களை லாக் பண்ணிடுறாரு. மறுநாள் காலையில பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காங்க. அதை எடுத்து படிக்கிறாரு. சுதந்திரத்துக்காக என்னோட உயிரை கொடுத்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எனக்கு இல்லாத தைரியம் உன்னோட பொண்ணுக்கு இருக்கு, அவளோட வழியில விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பொண்ணு இதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. இப்ப பல்வீரோ ரிலீஸ் ஆயிடுறாரு. இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பல்வீருக்கு தெரிய வருது. அதனால மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. இவங்களும் பல்வீரை பார்க்கலாம் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல வச்சு இவங்க ராம மீட் பண்றாங்க. உங்களை இங்க பாப்போம் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க பண்ண ஒவ்வொரு போராட்டத்தை பத்தியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதை கேட்கிற ராம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஓஹோ, நீங்க தான் அதை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியே இவங்களை புகழ்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இன்னும் பெரிய லெவல்ல பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளுக்கு நாள் ரேடியோ மூலியமா தகவல் நிறைய பாஸ் ஆகுது இல்ல, இதை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காக ஜான் அப்படின்ற ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஜான் இருக்கார்ல, கண்டிப்பா ஒரு இன்ஜினியர் தான் இந்த ஐடியாவை பண்ணிருக்க முடியும். இன்ஜினியர் யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு ஆபீசர் இவங்க ரெடி பண்ணதெல்லாம் கவனிச்சாரு பாத்தீங்களா, அவரும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாரு. கேட்டவர் என்ன பண்றாருன்னா, நேரா பல்வீரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நீங்க உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் போலீஸ்ன்றதுனால பல்வீர் பெருசா நம்ப மாட்டாரு. நான் போலீஸா இருந்தாலும் சுதந்திரத்துக்காக தான் போராடிட்டு இருக்கேன், சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஜான் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்கு இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆனா பல்வீர் என்ன பண்றாருன்னா, கரண்ட்டை கட் பண்ணிடுறாரு. நீங்க எல்லாம் கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் அனுப்பிடுறாரு. இவரு மட்டும் அங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. அவங்களை பிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் சண்டை போடுறாரு. அந்த சண்டை போட்டதுல பல்வீரோட உயிர் போயிருது. இப்ப பல்வீருக்காக இவங்க எல்லாருமே இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லா பொருளையும் அங்க இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே ஒரு பார்ட் டேமேஜ் ஆயிடும். இப்ப டேமேஜ் ஆன பார்ட்டை வாங்கினாதான் இவங்களால பேச முடியும். அதை விக்கிற ஒரு நபர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராம் சொல்லிட்டாரு. ஆனா அவரை கண்டிப்பா போலீஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை மீறி நீங்க எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வாங்குறேன்ற மாதிரி ஈரின் ரொம்ப தைரியமா சொல்றாங்க. இவங்க 3 பேருமே தான் அந்த நபரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. சுத்தி கவனிக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் சுத்தி இருக்காங்க. கிட்ட போனாலே போலீஸ் அமைக்கிடுவாங்கன்னு இவங்களுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் ஈரின் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினும் ஒரு புர்கா போட்டு அந்த நபர்கிட்ட வந்துடுறாங்க. நான் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வேகமா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்களை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவங்க ஒரு மசூதிக்குள்ள போயிடுறாங்க. மசூதிக்குள்ள போயிட்டா எப்படி தப்பிப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தகவல் கேள்விப்பட்டு ஜான் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் அங்க இருக்க எல்லாரையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எப்படியும் நம்மளையும் செக் பண்ணுவாங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அங்க ஒரு ஊசி நூல் இருக்கிறத பாக்குறாங்க. அதை கையில எடுத்துக்கிறாங்க. எப்படியும் புர்காவை ரிமூவ் பண்ண சொல்ல முடியாது. அந்த புர்கால உள் சைடுக்கா இவங்க தச்சிடுறாங்க. அது மூலியமா அது மாட்டின மாதிரி நிக்குது. இப்ப இவங்களை கூப்பிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கையில வச்சிருக்க பேகை மட்டும் தான் செக் பண்றாங்க. மத்தபடி புர்காவெல்லாம் கழட்ட சொல்லி செக் பண்ண மாட்டாங்க. அது மூலியமா ஈரேன் சேஃபா அதை கொண்டு வந்துடுறாங்க. கௌஷிக் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறி தான் இவங்க போயிருப்பாங்க. போலீஸ் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எதுக்காக போன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. போலீஸ்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த இடத்துக்கு வந்தோம், அப்புறம் எப்படி வாங்காம போக முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உனக்கு ஏதாவது ஆயுதம்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ சுதந்திரத்துக்காக ஒண்ணு இந்த இடத்துல இல்ல, எனக்காக தான் இருந்துட்டு இருக்க. நீ எனக்காக தான் இந்த இடத்துல இருக்க போறனா, தயவு செஞ்சு இந்த இடத்துல இருக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் போலான்னு முடிவு பண்ணிடுறாரு.
அதனால ஃபகத் கிட்ட ஈரினை இதுக்கப்புறம் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் மேற்கொண்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலியமா தகவல் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, புதுசா ஒரு டிவைஸை இறக்கிடுறாங்க. அதாவது ஒரு வேனை தான் இறக்கிருக்காங்க. அந்த வேனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் எங்க இருந்து அது செயல்படுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஒவ்வொரு ஏரியாவா போய் தேடலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ராமோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரேடியோ ஆன்ல இருக்கும் போது மட்டும்தான் அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு போலீஸ் அங்க இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவங்களுக்கு அங்க இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சிக்னலை சட்டுன்னு கட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி 2-3 இடத்துல இருந்து இவங்க செயல்படுவாங்க. அதனால போலீஸ் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன நெருங்கி போனா திடீர்னு மறைஞ்சு போயிருது, என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டா அது காட்டாது. இந்த 10 வீட்டுக்குள்ள எங்கனாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சிக்னலே காட்டும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் செக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஜான் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அசிஸ்டன்ட்டும் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிளை காட்டுறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. போலீஸால் தான் கண்டுபிடிக்க முடியல. அதனால இவங்க தைரியமா இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எந்த பில்டிங்ல இருக்காங்களோ கரெக்டா அதே பில்டிங்கை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. எப்படா இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஃபகத் ஈரின் தான் இங்க இருக்காங்க. இங்க இருக்கிறத அப்படியே விட்டு போக முடியாதுல்ல. அதனால ஒரு மூட்டையில கட்டிடுறாங்க. இந்த மூட்டையை மாடியில இருந்து கீழே இறக்கணும், நான் பாத்துக்கிறேன், நீ கீழே போன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ கீழே போ அப்படின்ற மாதிரி ஃபகத் சொல்றாரு. ஜானும் ஆட்களும் ஏற்கனவே எல்லாரையும் கீழே இறங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய மக்கள் கீழே இறங்கி வந்துடுறாங்க. இன்னும் வராதவங்கள நம்மளே போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் கொஞ்சம் லேட்டா தான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் போலீஸும் கன் பாயிண்ட்ல இவங்களை நிறுத்திடுறாரு. எதுக்காக இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவரால சரியா நடக்க முடியாது, அவரை தான் தேடிட்டு இருந்தேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஃபகதும் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அந்த இடம் முழுக்க இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கிறது தெரியவே வரல. சார் டிவைஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஜான் கிட்ட சொல்றாங்க. சிக்னல் கன்ஃபார்மா இந்த பில்டிங்கை தான் காட்டுச்சு, அப்புறம் எப்படி டிவைஸ் கிடைக்காம இருந்தது அப்படின்ற மாதிரி ஜான் பயங்கரமா யோசிக்கிறாரு. இவங்க தான் டிவைஸை மாடியில இருந்து கீழே இறக்கிட்டாங்கல்ல, அதை எடுத்துட்டு ராம பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா போலீஸ் எப்படி இந்த டிவைஸை கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க கூட இருக்க ஆபீசர் தான் எப்படி கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ட்ரையாங்குலர் மெத்தடா அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா 2 வேனை வச்சு 2 பக்கத்துல இருந்து வருவாங்க. அது மூலியமா இடத்தை இவங்களால பர்டிகுலரா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ராம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்னா போராட்டம் பண்றதுக்காக நிறைய ஆட்களை தட்டிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாள் போராட்டத்துக்கு வாங்கன்னு எல்லார்கிட்டயும் ஒரே நாள்ல சொல்லணும், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதுக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம 2 டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாலும் இன்னொரு இடத்துல இருந்து இந்த தகவல் எல்லாம் சொல்லிடலாம்ல, அதுக்காக தான் இந்த ஐடியாவை சொல்றாங்க. சரி நம்ம தேவையானதை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த 4 நாளைக்கு அந்த ரேடியோ செயல்பட்டு இருக்குது. இப்ப ஜானோ அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. 4 நாளா அவங்க செயல்படல, இதுக்கப்புறம் இதை பண்ண வாய்ப்பு இருக்கா, பண்ணா எப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாரு. ஒரே நேரத்துல 2 பகுதியில இருந்து அவங்க செயல்பட வாய்ப்பு இருக்கு, அதுக்காக கூட இந்த 4 நாள் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கும் அலோவ் பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜான் யோசிக்கிறாரு. ரெண்டாவதா இன்ஜினியரை வச்சு இவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த இன்ஜினியரை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா போலீஸ்லாம் அந்த இன்ஜினியரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் மூலியமா இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்க டிவைஸ் எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களோட ஒரு டிவைஸ் மாட்டிக்குது, இன்னும் ஒரு டிவைஸ் தான் இருக்கு. ராம பார்க்கலான்னு அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் ராமோட இடத்தை செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா ராம் இவங்க வரதுக்கு முன்னாடி சுதாரிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. இப்ப நைட்டு தான் ராம மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இப்போ ஒரு டிவைஸ் தான் இருக்கு, நாளைக்கு நைட்டு கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இந்த தகவலை பாஸ் பண்ணும், அப்பதான் ஒரே சமயத்துல போராடுறதுக்காக வருவாங்க, நம்ம மாட்டினாலும் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. நாங்க 2 பேருமே பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. நம்ம போற பாதையில உங்களை மாதிரி ஆட்கள் ரொம்ப முக்கியம், அதனால 2 பேரும் போக வேணாம், ஒருத்தர் மட்டும் இந்த விஷயத்த பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஃபகத் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, போலியோ வந்ததுனால இவரோட கால் நடக்க முடியாம போயிருச்சுல, இந்த காலோட நான் என்ன பண்ண போறேன், நான் இந்த விஷயத்த பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காந்தியோட தத்துவம் படி பொய்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க அப்பா கிட்ட பொய் சொன்னாங்கல்ல, அதை பத்தி சொல்லிட்டாங்க. நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன், அதனால நானே இந்த விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்ற இந்த காரணத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நம்ம 2 பேருக்குள்ள யார் போறதுன்னு போட்டி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போட்டியை நான் தான் சொல்லுவேன், நீ அதுக்கப்புறம் மறுக்கூடாதுன்னு சொல்றாங்க. மறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த யாரு முதல்ல தோறாங்களோ அவங்க தான் போவாங்கன்ற மாதிரி இவங்க வேகமா ஓட பாக்குறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி ஏமாத்துற, என்னால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் தான் போனோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன போக விடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
ரெண்டு பேருக்குள்ள யாரு சாகிறது நீ இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃபகத் இருக்காரு பாத்தீங்களா, நீயே போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போற ஹீரோயினுக்கு எதுனாலும் ஆகலாம்ல, அதனால கடைசியா பாட்டியும் அப்பாவையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வீட்டுல பேசிட்டுலாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இவங்களும் கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கௌஷிக் கூட பேசி பழகினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அந்த இடத்துல இவங்களோட வேலையை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்தா கௌஷிக் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்னு கேக்குறாரு. நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும், நானும் இருக்க போறேன்னு சொல்றாரு. ராம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழுவா சேர்த்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த குழுக்கு தான் இவங்க மெசேஜ் தராங்க. இன்னைக்கு நீங்க தைரியமா போராட்டம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க இந்த பில்டிங்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கௌஷிகா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இன்னும் ராமோட ஸ்டேட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் முடியிற வரைக்கும் என்னால கிளம்ப முடியாது, வந்தாலும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கௌஷிக் இருந்தாலும் போலாம் போலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் இவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வந்தவங்க இந்த இடத்த உடைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. உடைச்சு உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக இவங்களும் லாக்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ராம் சொன்ன எல்லா தகவலையும் இவங்க கேட்டு முடிச்சிடுறாங்க. இதான் நமக்கான நாள், நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெள்ளக்காரங்களுக்கு எதிராக பயங்கரமா இந்த இடத்துல போராட்டம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ஜான் இருக்காரு பாத்தீங்களா, கதை உடைச்சு உள்ள வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேர் உள்ள இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயும் ஹீரோயின் பயப்பட மாட்டாங்க. வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜான் சொல்லிட்டாரு. இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, வழியில பார்த்தா மக்கள் எல்லாம் பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, போராட்டம் பண்றாங்கன்ற மாதிரி இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரே சமயத்துல நிறைய பேர் போராட்டம் பண்றாங்கல்ல, அதனால வெள்ளக்காரங்களுக்கே சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவங்க போர்ஸ் மொத்தத்தையும் இறக்கி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரின் அடிச்சு ராம் எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல போராட்டம் பண்ண எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஈரினை இன்னமும் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ராம் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஈரினும் ஏதோ சொல்றதுக்காக வராங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கறதுக்காக இவரும் பக்கத்துல வராரு. ஆனா ஈரின் ஜெயிந்தன்னு சொல்றாங்க. கோவப்பட்ட இவரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரின் ஜெயில கைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்பாக்கு தெரியுது. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஜெயில இருக்க பொண்ணுக்கு லெட்டர் எல்லாம் போடுறாரு. இவங்களும் ஜெயில அந்த லெட்டர் எல்லாம் படிக்கிறாங்க. 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு இவங்களும் ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க வரது தெரிஞ்சு எல்லா மக்களும் அந்த இடத்துல கூடிடுறாங்க. இவங்க பெரிய விஷயம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால எல்லாருமே இவங்களை பயங்கரமா பாராட்டுறாங்க. ஃபகதும் கௌஷிக்கும் கூட்டத்துல இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது 1946ல தான் நடந்திருக்கும். இது நடந்து ஒரு வருஷத்துல தான் சுதந்திரம் எல்லாம் கிடைச்சிருக்கும். இது உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்தாங்க. உஷாவை பொறுத்த வரைக்கும் 1998ல பத்ம விபூஷன் அவார்டு வாங்கினாங்க. அதே மாதிரி 2000ல இவங்க இறந்து போயிட்டாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.